விகடன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த மே 26ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய முக்கியமான சில அதிகாரிகளை கூப்பிட்டு அவர்கிட்ட இருந்த சில ஆவணங்களை கொடுத்து இதில் சொல்லியிருக்கிறதுலாம் உண்மைதானா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி 3 மாதத்துக்குள்ளே எனக்கு ஒரு ரிப்போர்ட் தாங்க அப்படின்னு ஒரு உத்தரவை போடுறாரு. இந்த ஆவணங்கள் பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருந்த முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனா மேலே கடுமையான நடவடிக்கைகளை நாம் எடுக்கணும், கிட்டத்தட்ட 730 லட்சம் கோடி ரூபாயை நஷ்ட ஈட்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு கொந்தளிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உலகத்தினுடைய மிக முக்கியமான உயிரியல் வல்லுநர்கள் பலரும் இந்த ஆவணங்களில் நிறைய உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க. கடந்த 1.5 ஆண்டுகளாக இந்த உலகத்தையே கட்டி போட்டு வச்சிருக்க ஒரு வார்த்தை கொரோனா. இந்த கொரோனா சீனாவிலிருந்து தான் பரவுச்சுங்கிறது பரவலாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் கூட சீனாவிலிருந்து எக்ஸாக்டாக எங்கேருந்து பரவுச்சு, இது எப்படி பரவுச்சு, இது பரவுச்சா பரப்பப்பட்டதா, அப்படின்னா எப்படி பரப்பப்பட்டது, எங்கேருந்து பரப்பப்பட்டது அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு ஒரு உலகின் பல நாடுகளில் இருக்கக்கூடிய சில தனிநபர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பல கட்ட முயற்சிகளுக்கு அப்புறம் பல விஷயங்களை பணயம் வச்சு சில முக்கியமான தரவுகளையும் ஆதாரங்களையும் திரட்டி கொரோனாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. டிராஸ்டிக் டீசென்ட்ரலைஸ்ட் ரேடிக்கல் அட்டானமஸ் சர்ச் டீம் இன்வெஸ்டிகேட்டிங் COVID-19 அப்படிங்கிற அந்த குழுவினுடைய மிக முக்கியமான புலனாய்வாளர்களில் ஒருத்தர் ஒரு இந்தியர். தன்னுடைய அடையாளத்தை வெளிக்காட்டிக்க விரும்பாத அவர் ட்விட்டரில் த சீக்கர் அப்படிங்கிற பேரில் இயங்கிட்டு இருக்காரு. வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த இவருக்கு வயசு 30க்கும் கீழே அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வங்காள ஸ்பையும் அவருடைய குழுவும் உலகத்துக்கு வெளிக்கொண்டு வந்த அந்த கொரோனா ரகசியங்கள் என்னங்கிறத பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். சீனாவோட வூஹான் இறைச்சி சந்தையில் உயிர் விலங்குகளை விற்கிற ஒரு கடையிலிருந்து தான் கொரோனா வைரஸ் பரவுச்சு. வௌவால் கிட்ட இருந்து அலங்குன்னு சொல்லப்படுற எறும்புண்ணிக்கு இந்த வைரஸ் தொற்றுச்சு. அது கிட்ட இருந்து சந்தையில் இருந்த மனிதர்களுக்கு பரவுச்சு. இதுதான் கொரோனா பிறப்பு குறித்து சீனா சொல்லும் வரலாறு. ஆனா இதை நம்புறதுக்கு பலரும் மறுக்கிறாங்க. அதுக்கு அவங்க சில லாஜிக்கான விஷயங்களையும் முன்வைக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம், வூஹான் நகரத்துல அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்திலேயே வைரஸ் ஆய்வு கூட இருக்கு. ஆனா வௌவால்கள் வசிக்கும் குகைகளோ 1000 மைலுக்கு அப்பால் இருக்கு. அப்ப எங்கிருந்து தொற்று பரவுவது சுலபம்? வௌவால் குகைகள்ல இருந்தா இல்ல வைரஸ் ஆய்வு கூடத்துல இருந்தா? இது மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியோட அடிப்படையில இருந்து தான் டிராஸ்டிக் குழுவினர் தங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை தொடங்கினாங்க. அவங்க துப்பறிஞ்சு சேகரித்திருக்கும் தகவல்கள் உலகையே அதிர வைக்கிற அளவுக்கு இருக்கு. சீனாவோட வௌவால் பெண் பேட் விமன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க ஷி ஜெங்லே. இவங்க தான் இப்போ வூஹான் வைராலஜி இன்ஸ்டிடியூட்டோட டைரக்டராகவும் இருக்காங்க. இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்தில் இவங்க ஒரு 3 ஆய்வு கட்டுரைகளை வெளியிடுறாங்க. அதில் போகிற போக்கில் அவங்க சொன்ன ஒரு சின்ன விஷயம்தான் இந்த மொத்த இன்வெஸ்டிகேஷனுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக அமையுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொரோனா நோயை உருவாக்குற வைரஸ் SARS-CoV-2 இது வரைக்கும் நாம் பார்க்காத ஒரு வகையான வைரஸாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சார்ஸ் நோயை உருவாக்குற வைரஸ் கூட இப்படி கிடையாது. இதனுடைய மரபணுவை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது இந்த வைரஸ்க்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வைரஸ் RATG13 அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த RATG13 அப்படிங்கிற வைரஸோட பேரு இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு பேரா இருக்கே அப்படின்னு நம்மளுடைய பெங்கால் ஸ்பைக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்குது. அவர் அதை தேடி அது சம்பந்தமான ஆய்வு கட்டுரைகளை படிச்சு பார்க்கும்போது அது அவரை ஒரு சுரங்கத்துக்கு கூட்டிட்டு போகுது. சீனாவின் யுனான் மாகாணத்துல மோஜியாங் அப்படிங்கிற இடத்துல ஒரு சுரங்கம் இருக்கு. இந்த சுரங்கத்துல வௌவால்கள் குடியேறி அசுத்தம் செஞ்சு வச்சிருந்தது. 2012ஆம் ஆண்டு இதை சுத்தம் செய்யறதுக்கு 6 பேர் அங்க போனாங்க. அவங்களுக்கு ஜுரம், ஜலதோஷம், இருமல், மூச்சு திணறல்னு கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. 3 பேர் இதுல இறந்தும் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட கொரோனா போன்ற பாதிப்பு. அந்த நோய் பற்றி ஆய்வு செய்யறதுக்கு ஷி ஜெங்லே அங்க போயிருந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. சீன அறிவியல் ஆய்வு கட்டுரைகளை வெளியிடுற தளங்கள்ல இது பத்தி தேட ஆரம்பிச்சாரு பெங்காலி ஸ்பை. பல நாட்கள் தேடி ஒண்ணுமே தேராதுன்னு கைவிட இருந்த நேரத்துல குவின்மிங் மருத்துவ பல்கலைக்கழக ஆய்வு கட்டுரை ஒன்று அவருக்கு கிடைச்சது. அந்த சுரங்க தொழிலாளர்கள் 6 பேருக்கு அளித்த சிகிச்சை பற்றிய கட்டுரை அது. சீன லாட வௌவால்ல இருந்து தொற்றிய சார்ஸ் போன்ற ஏதோ ஒரு வைரஸின் பாதிப்பு இது அப்படின்னு அதில் எழுதியிருந்தாங்க.
வைரஸ் சாம்பிள்களை ஊகானுக்கு அனுப்பி வச்சது பத்தியும் அதுல குறிப்புகள் இருந்துச்சு. இந்த விவரங்கள் எல்லாம் இணையங்கள்ல வெளியானதுமே மோஜியாங் சுரங்கம் குறித்த பெரிய ஆர்வம் பலருக்கும் ஏற்பட்டுச்சு. பிபிசி ரிப்போர்ட்டர் அங்க போக ட்ரை பண்றாரு. ஆனா சீன காவல்துறையினர் அவரை பிடிச்சி சீனாவை விட்டு வெளியேற்றிடுறாங்க. அடுத்தது ஏபிசி, என்பிசி ஆகிய சர்வதேச ஊடகங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் அங்க போக முயற்சி பண்றாங்க. அவங்களையும் பாதியிலேயே மடக்கிடுது காவல்துறை. இறுதியா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய ஒரு ரிப்போர்ட்டர் மட்டும் சுரங்கத்தினுடைய வாசல் வரைக்கும் போயிடுறாரு. ஆனா அவர் அங்கேயே பிடிச்சி பல மணி நேரம் காவல் எடுத்து விசாரிச்சு அவரையும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த சுரங்கத்துக்குள்ள யாருமே போகல. ஸ்பெயின் நாட்டினுடைய மேட்ரிட் நகரத்தை சேர்ந்த பிரான்சிஸ்கோ ரிபாரே அப்படிங்கிற ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் இந்த ஊகானுடைய ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் அலசி பார்த்து பல திடுக்கிடும் தகவல்களை வெளியே சொல்றாரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, 2012 ஆண்டுக்கு அப்புறமாக பல தடவை ஊகானுடைய சயின்டிஸ்ட் இந்த சுரங்கத்துக்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க. போயிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் பல விதமான வைரஸ்களை ரீசர்ச்சுக்காக லேபுக்கு கொண்டு வந்திருக்காங்க. RATG13 அந்த வைரஸ் மட்டும் கிடையாது, அதோட சேர்த்து 9 வகையான வைரஸ்களையும் இவங்க லேபுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் லேபுக்கு கொண்டு வந்து அவங்க செய்ய முயற்சித்த விஷயங்கள் இன்னும் அதிர்ச்சிகரமானதாக இருக்கு. இந்த வைரஸ்களை மனிதர்களுக்கு பரப்பும் விதமா மாற்ற முடியுமா, அப்படி பரப்புனா அது எப்படி உருமாற்றம் அடையும் அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு வந்திருக்காங்க. எலிகள் கிட்ட இந்த சோதனைகளை நடத்தி அந்த வைரஸ்களை வீரியம் உள்ளவையா மாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. கொரோனா வைரஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பைக் புரதம் தான் அதை எளிதில் மனிதர்களுக்கு தொற்ற வழி செஞ்சிருக்கு. இது வவ்வால்கள் கிட்ட இருந்து எடுக்கப்பட்டு ஆய்வுக்கூடத்துல வச்சு வைரஸ்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாங்கிறது நோய் அறிவியல் நிபுணர்களுடைய கணிப்பு. எதுக்காக இதை செஞ்சாங்க? எதிர்காலத்துல மனிதர்களை அச்சுறுத்தக்கூடிய நோய்களுக்கு மருந்து கண்டறியவே இந்த ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லுது ஊகான் ஆய்வு கூடம். ஆனா உயிரி ஆயுதம்னு சொல்லப்படுற பயோ வெப்பனா இந்த வைரஸ்களை உருமாற்றவே இந்த ஆராய்ச்சி நடைபெற்றதுன்னு சொல்லுது இதை உளவறிந்த குழு. பயோ வெப்பன்களை கொண்டு தாக்குதல் நடத்தப்படும் 3ஆம் உலகப் போர் சூழல் ஒன்ன சீன விஞ்ஞானிகள் யோசிச்சு பார்த்திருக்காங்கன்னு திடுக்கிடும் செய்தியை வெளியிட்டிருக்கு ஆஸ்திரேலிய நாளிதழ் ஒன்று. 2019 டிசம்பர் மாசத்துல தான் முதலாக கொரோனா நோய் கண்டறியப்பட்டதா வெளி உலகுக்கு சீனா வெளிப்படையா சொல்லுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே 2019 நவம்பர் மாசமே ஊகான் ஆய்வுக்கூடத்துல 3 ஆய்வாளர்களுக்கு ஒரு வினோதமான நோய் தாக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு என்ன நேர்ந்தது, அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகளை சீனா கொடுத்தது அப்படிங்கிறத சீனா வெளியே சொல்லவே இல்லை, மறைச்சிடுச்சு. ஆனா அதுதான் முதல் கொரோனா தாக்குதல் அப்படின்னு பல உலக அறிவியலாளர்களும் சொல்றாங்க. அந்த 3 பேருக்கு என்ன நேர்ந்துச்சு அப்படிங்கிறத வெளிப்படையா சீனா வெளியே சொல்லணும் அப்படின்னு இப்ப அமெரிக்க அரசு சீனாவை கேட்டுட்டு இருக்கு. ஊகான்ல இருக்கும் 2 பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இணைஞ்சு 2020 பிப்ரவரியில ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டாங்க. வவ்வால்கள் பெரும்பாலும் எங்குமே தெரியாம அமைதியா குகைகள்ல முடங்கி இருக்கக்கூடிய குளிர்காலத்துல வவ்வால்களே விற்கப்படாத ஒரு நகரத்து மார்க்கெட்ல எப்படி கொரோனா வைரஸ் பரவும், இது நம்புற மாதிரி இல்ல. நாங்க இந்த மார்க்கெட் பகுதி ஆய்வு செஞ்சோம். அங்கிருந்து வெறும் 280 மீட்டர் தூரத்துல தான் ஊகான் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் இருக்கு. வவ்வால்கள்ல இருந்து சேகரிக்கப்பட்ட ஏராளமான வைரஸ்கள் அங்கதான் வைக்கப்பட்டிருக்கு. ஊகான் வைராலஜி இன்ஸ்டிடியூட்டும் இந்த நகரத்துல தான் இருக்கு. பாதுகாப்பில்லாத சூழல்ல இங்க வைரஸ்கள் கையாளப்படுகின்றன அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்கு அந்த ஆய்வு கட்டுரை. வெளியான சில மணி நேரங்கள்ல அது இணையத்திலிருந்து நீக்கவும் பட்டது. அதே 2020 பிப்ரவரியில தென்சீன பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்ப நிபுணர் போடோவ் ஜியோ அப்படிங்கிறவரு ஊகான்ல இருக்க ஒரு ஆய்வு கூடத்துல இருந்து தான் கொரோனா வைரஸ் உருவாகி இருக்கணும்னு ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டாரு. சில நாட்கள்லயே அவர் அதை திரும்பவும் பெற்றாரு. கொரோனா வைரஸ் சீனாவினுடைய ஒரு ஆய்வு கூடத்துல உருவாக்கப்பட்டு அங்கிருந்து தான் கசிந்தது அப்படிங்கிறத சொல்ற சில தன்னார்வலர்கள் மேற்கொண்ட இந்த ஆய்வை அறிவியல் உலகமும் உறுதி செய்து அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான கொரோனா ஆய்வாளர் ஜெஸ்ஸி ப்ளூம் இதை உறுதி செய்கிறாரு. அவர் மட்டும் கிடையாது, ஸ்டான்ஃபோர்ட், ஹார்வர்ட், ஏல், MIT போன்ற நிறுவனங்கள் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் ஊகான் வைராலஜி இன்ஸ்டிடியூட்டை ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு உறுதியா சொல்றாங்க. கொரோனா உலகத்தினுடைய பல மனிதர்களுடைய உயிர்களை வாங்கியிருக்கு. பல குடும்பங்கள் தங்களுடைய அன்பானவர்களை இழந்து தவிச்சிட்டு இருக்காங்க. பல குடும்பங்கள் பொருளாதார இழப்புகளை தாங்க முடியாம நடு வீதிக்கு நிற்கிறாங்க. பல தொழில் நிறுவனங்கள் திவாலாயிடுச்சு. இது எல்லாமே இயற்கையா நடந்துச்சுன்னா நம்ம கையில எதுவுமே இல்லை. ஆனா சீனா செஞ்ச தவறுனால தான் இந்த நோய் பரவுச்சு அப்படின்னு சொன்னா மானுட உலகத்துக்கு சீனா பதில் சொல்லியே ஆகணும்னு உறுதியா சொல்றாரு அந்த பெங்காலி ஸ்பை.